மென்மையான மனசுக்காரங்க லைட்டா கொடூரமா பார்த்தா கூட தாங்க மாட்டோம்பா அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த படம் பக்கமே போயிடாதீங்க. ஏன்னா இதுல வர தாத்தா இருக்காரு, அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, பயங்கரமான ஆளா, கொடூரமான ஆளா அந்த மனுஷன். இது இந்த படத்தோட 10வது பார்ட். இன்னுமே 10 பார்ட் வந்தா கூட இதுதான் ஒன்லைன். இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா? இந்த படத்தோட கதை என்னன்னா, தாத்தாவுக்கு கேன்சர் வந்து ஒரு சாவ போறாருன்ற விஷயம் தெரிஞ்சு கொஞ்சம் ஷாக் ஆகுறா. அப்படி இவர மாதிரியே கேன்சர் பேஷண்ட் எல்லாம் உட்காந்து எனக்கு இப்படி எனக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் புலம்ப. கொஞ்ச நாள் கழிச்சு கூட புலம்புன ஒருத்தன், டேய் என்னடா சந்தோஷமா சுத்திட்டு இருக்கேன்னு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா, நானாப்பா நான் தான் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்தேன், சாக போறேன்னு பயந்துகிட்டு இருந்தேன், திருதிப்புன்னு ஒருத்தர் கிட்ட போனேன், எனக்கு சரி பண்ணி விட்டாரு, இப்ப நான் நல்லா இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லவும் அந்த தாத்தாக்கு ஷாக் ஆகுது. இவரும் இவங்கள போய் பாருன்னு சொல்ல அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆகுதுன்றதுதான் இந்த படம். படத்தோட பேரு சா எக்ஸ். இது இந்த படத்தோட 10வது பார்ட். தமிழ் டப்பிங்லயே இருக்குது. சா படத்தை கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பார்ட்டாச்சும் பார்த்தவங்க இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்கும்ல, டே என்னடா இப்பெல்லாம் கொடூரமா கொள்றான்னு, அதே ஃபீலிங்க இப்போ வரைக்குமே மெயின்டைன் பண்றானுங்க. சோ அந்த கொடூரம் கொஞ்சம் கூட குறையாம தான் இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ஒருத்தான ஒரு படம் தான்.